ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது எதுக்காக இந்த பதிவை கேட்க சொன்னேன் தெரியுமா? உனக்கான வாழ்வில் சந்தோஷமே இல்லை, நிம்மதியே இல்லை, மனசுல எந்தவித கவலையும் இல்லாமல் நீ வாழணும்னு எதிர்பார்த்தாலும் சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் இப்படி நீ துன்பத்தையே அனுபவித்து கொண்டிருப்பதால் அதை மாற்றி அமைச்சு உனக்கான வாழ்க்கையை வெற்றி பெறுவதாக மாற்றுவதற்காக தான் இந்த பதிவை கேட்க சொன்னேன் என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் கடந்து வருவதற்கு உனக்கு தைரியமும் துணிவும் நம்பிக்கையும் இருக்கு. ஆனா நீதான் எல்லாத்தையும் தூக்கி சுமந்து வருத்தப்பட்டு வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் வீணாக்குகிறாய். முதல்ல உன்னுடைய உழைப்புக்கான நேரத்தை அதிகமாக்கு. உழைப்பை மூலதனமாக்கி நீ முயற்சிகளை செய்தால் தேவையில்லாத விஷயங்கள் உன் மனசுலையும் தங்காது, உன் வாழ்க்கையிலையும் வந்து சேராது. எப்போதும் நீ உன்னை புத்துணர்ச்சியோடு வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளாக வச்சுக்கிட்டினா அதன் மூலமாக தேவையில்லாத விஷயங்கள் குப்பைகள் போல ஒதுங்கி உன் மனசுல சந்தோஷமும் வாழ்க்கையில வெற்றியும் வந்து சேர்ந்துடும். பாதைகள் எப்போதுமே வெற்றியை தீர்மானிப்பது கிடையாது என் செல்லமே. நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் மட்டும்தான் உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கும். நீ முன்னேறக்கூடிய நேரம் பார்த்து நீ நல்லா முன்னுக்கு வர்றதை பார்த்து பொறுக்க முடியாம ஒரு சிலர் நீ போற பாதையில முட்களை அள்ளி வீசுவார்கள். ஆனா அதை பார்த்து நீ மிரள வேணாம். மனுஷன் முன்னேற நினைக்கும் போதும் வாழ்க்கையில முன்னுக்கு வர துடிக்கும் போதும் இப்படிதான் மற்றவர்கள் எப்போதுமே ஏதாவது ஒரு காரியத்தை உனக்கு எதிராக செய்வார்கள். அவர்கள் போட்டி போட்டு செய்வதும் பொறாமைப்பட்டு செய்வதும் உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு தடையாக இருக்காது என் செல்லமே. ஒவ்வொரு பிரச்சனையையும் நீ சாலையை கடக்கும் போது வரக்கூடிய சிவப்பு விளக்கு போல கொஞ்ச நேரம் காத்திருந்து அப்புறமா போயிட்டீனா வாழ்க்கையும் சரியாகிவிடும். பிரச்சனை வந்துடுச்சுன்னு ஒரே இடத்துல நின்றுடக்கூடாது. கொஞ்சம் அங்க தாமதிக்கலாமே தவிர்த்து அதற்கு பிறகு அதை கண்டும் காணாமல் கடந்து போய்விட வேண்டும் என் செல்லமே. வாழ்க்கையினா பிரச்சனைகள் வரதானே செய்யும். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பிரச்சனையா நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாம் சரியாகும் என நம்பிக்கையோடு அத்தனையும் கடந்து போய்கிட்டே இரு. சில நேரங்கள்ல உன்னை யாராவது தாழ்த்தி பேசினாலும் குறை சொல்லி பேசினாலும் அவர்களை அப்படியே விட்டுவிடு. ஏன்னா அவங்களால செய்ய முடிந்த ஒரே விஷயம் அது மட்டும்தானே. அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஏதாவது நீ செய்ய நினைச்சாலும் உன்னையும் விடாம உன்னை மட்டம் தொட்டி குறை பேசி தாழ்த்தி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். உன்னை காயப்படுத்தியவர்களை விட்டு மௌனமாக விலகி செல்லக்கூடிய பக்குவ நிலையை பெற்ற பிள்ளையாக நீரு. யார் என்ன சொன்னாலும், உன்னை பத்தி பாராட்டினாலும் சரி, உன் மீது விமர்சனங்கள் வச்சாலும் சரி, அல்லது பழி பாவத்தையே உன் மேல போட்டாலும் சரி, எதையுமே காதுல வாங்காம என் வாழ்க்கையில நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், என் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சு காட்டணும்னு முன்னேறி போய்கிட்டே இரு. எந்த விஷயத்தை செய்ய துவங்கும் போதும் இதை செய்ய முடியுமா நடக்குமான்னு அதன் தூரத்தை பார்க்காமல் லட்சியத்தை மட்டுமே பாரு. திரும்பும்போது லட்சியத்தை பார்க்காதீர்கள் என் செல்லமே. நீ கடந்து வந்த வழியையும் கஷ்டத்தையும் பார்த்தீனா நீ போன தூரமெல்லாம் உனக்கு ஒரு பெருசாவே தெரியாது. தழும்புகள் என்பது ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டா வரக்கூடிய தழும்புகள் என்பது காயத்தை நினைத்து வருத்தப்படுவதற்காக அல்ல. இந்த காயத்தையே நம்ம கடந்து வந்துட்டோமே நீ பெருமைப்படுவதற்காக தான் உன் உடலில் சில அடிபட்ட தழும்புகளையும் நான் வச்சிருக்கேன். எல்லா கெட்ட விஷயங்களையும் கடந்து வரக்கூடிய அளவில் மனிதர்களுக்கு தேவையான சக்தியையும் தைரியத்தையும் நான் கொடுத்திருக்கேன். நீ உயர்ந்த நிலையை தொட வேண்டுமானால் அதற்கு முன்பாக இப்படி சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அத்தனையும் கடந்து வந்துவிடு என் செல்லமே. நீ அனுபவிச்ச கஷ்டங்களாலும் பிரச்சனைகளாலும் எனக்கு யாருமே தேவையில்லைன்னு சில நேரங்களில் நீயே சொல்லக்கூடிய அளவுக்கு வலியும் வேதனையும் உன்னை பாடாய் படுத்துகிறதல்லவா. மனிதர்கள் வேணும், சொந்த வேணும், உறவு வேணும் நீ நினைச்ச. ஆனா எல்லா மனிதர்களும் உறவுகளும் செய்யக்கூடியது வலியையும் வேதனைகளையும் தருவதாக மட்டும்தானே இருக்கு. உண்மை என்னன்னா யாருக்கும் நீதான் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அவர்கள் அப்படி யோசிக்கும் முன்பாகவே நீ விலகிவிடு என் செல்லமே. நீ எப்போது தெரியுமா நல்ல மனநிலையோட சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்க முடியும்? யார் என்னை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இப்படிதான், நான் என் வாழ்க்கை இப்படிதான் வாழ போறேன்னு யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ நினைச்ச விஷயங்களை சரியாகவும் முறையாகவும் செய்ய ஆரம்பிச்சிட்டினா அதற்கு பிறகு யாரும் உன்னை குறை சொல்ல வரவும் மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல குறை சொன்னவர்களும் அப்படியே வாய் வலிக்குதுன்னு விட்டுடுவாங்க. நீதான் அவங்க சொல்றத கவனிக்க போறது இல்லையே, உன்கிட்ட எதுக்கு குறை சொல்லணும்னு அப்படி அவர்கள் தானாகவே தன் தவறை செய்து நிறுத்தும்படியும் தன்னுடைய செயல்களை நிறுத்தி கொள்ளும்படியும் நீ நினைச்ச விஷயத்தை நீ நினைத்தது போலவே செய்து கொண்டிரு என் செல்லமே.
ஒரு சிலர்கிட்ட போய் சில விஷயங்களை புரிய வைக்கவே முடியாது. அப்படி அவர்களிடம் புரிய வைப்பதற்கு பதிலாக அவர்களிடம் எதையும் எதிர்த்து சொல்லாமல், எடுத்து சொல்லாமல் புன்னகையோடு கடந்து செல்வதுதானே நல்லது. ஏன் உன்னை புரிஞ்சுக்காதவங்க கிட்ட போய் நான் செஞ்சது சரி, நான் இதுக்காக தான் அதை செஞ்சேன், அதுக்காக தான் இப்படி பேசினேன்னு புரிய வைக்க கஷ்டப்படுகிறாய்? நான் இப்படிதான், நான் என் வாழ்க்கை இப்படிதான் வாழப்போறேன்னு உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்தாலே அவர்கள் தானாகவே ஒரு நாள் உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் புரிந்து கொள்வார்கள். உன்னை தரமற்ற வார்த்தைகளால் பேசும் மனிதர்களுக்கு நீ பதில் கொடுக்க வேண்டாம் என் செல்லமே. அவங்களுக்கு பதில் சொன்னினா உன்னுடைய தராதரம்தான் குறைந்து போகும். அதற்கு பதிலாக இவங்க இப்படிதான், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்னு அவர்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போக கற்றுக்கள். மனிதர்களாக வாழ்பவன், மனிதர்களோடு வாழ்பவன் மனிதர்களை புரிந்து கொள்ளாமல் வேறு என்னத்தை புரிஞ்சுக்க போறீங்க? மனிதர்கள் இப்படிதான். நீ என்ன முயற்சி செஞ்சாலும் யாரையும் மாற்ற முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா நினைச்சுக்கட்டும், என்ன வேணா செஞ்சுக்கட்டும். நீ உன் வாழ்க்கைய உன் விருப்பப்படி செய்ய ஆரம்பி. நேர்வழியில நியாயமா வாழ்வதென்பது அவ்வளவு சுலபமானது கிடையாது. ஆனா நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என் செல்லமே. பாவம் செய்யறவங்களை விட, தவறு செய்யறவங்களை விட நேர்வழியில் வாழ்பவர்களுக்கு 2 மடங்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். ஆனா நீ பொறுமையோட இருந்தீனா நிச்சயமா இந்த வராகியம்மா உன் கூட இருந்து உன் பொறுமைக்கு பரிசாகவும் பலனாகவும் பொக்கிசமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பேன். வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது தெரியாத ஆச்சரியம்தானே. உனக்கே தெரியாம உன் வாழ்க்கையில எவ்வளவோ சந்தோஷங்களையும் சங்கடங்களையும் கடந்து வந்து கொண்டுதானே இருக்கிறாய். என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மனித வாழ்க்கையில் இது இப்படிதான் எதையும் நீ முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம். நடப்பது நடக்கட்டும்னு அத்தனையும் ஏற்றுக்கொண்டு கடந்து போக தயாராகு. இவர்கள் இப்படிதான்னு எந்த மனிதரையும் நீ குறைவாக எடை போடவும் வேண்டாம் என் செல்லமே. நீ மற்றவங்க மேல நம்பிக்கை வச்சினா யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னே சொல்ல முடியாது. உன் மீது நம்பிக்கை வை. உன்னை விட மற்ற யாரையும் அதிகமாக நம்ப வேண்டாம். ஏன்னா உன் முன்னால தேன் மாதிரி பேசக்கூடிய மனிதர்கள் நீ போன பிறகு முன் பின்னால தேல் போன்ற பேச்சை பேசுபவர்களாக இருப்பார்கள். நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நல்லவராகவே இருந்து ஏமாந்து போகாதே என் செல்லமே. ஏன்னா இங்கு நல்லது நினைச்சு நல்லது செய்யக்கூடிய மனிதர்களை காட்டிலும் உன் மீது வன்மத்தை சுமந்து கொண்டு உன் அருகிலேயே வாழக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உன் மீது கொள்ளக்கூடிய பொறாமையின் காரணமாக அவர்கள் உன்னை பற்றி பலதூராக அவதூறு பேசினாலும் என்ன செய்தாலும் எதையும் நீ கண்டு கொள்ள வேண்டாம். உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்களின் ஆட்டம் அடங்கத்தான் போகிறது. இந்த வராகியம்மா யாருங்கிறத நிரூபித்து காட்டத்தான் போகிறேன் என் செல்லமே. ஏமாற்றத்தை தவிர்க்க வேண்டும் என நினைக்கிற நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ தயாராகு. எதிர்பார்ப்பு தானே ஏமாற்றத்தின் முதல் படி. உன் வாழ்வில் நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை எல்லாம் நல்லபடியாய் நான் நடத்தி கொடுக்கிறேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா. இந்த வராகி அம்மா என்னை நம்பு. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும்படி உன் வாழ்வில் உனக்கான முன்னேற்றத்தை நான் செஞ்சு தர்றேன். மழை பெய்யும் போது கொடையை பிடிக்கிறதுனால மழையை நிறுத்த முடியாது. ஆனா அந்த மழை உன் மீது விழாமல் தடுத்து நிறுத்த முடியும் அல்லவா. அதே போலதான் நீ என் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையின் மூலமாக உனக்கு கெட்டது நடக்காமல் நான் தடுத்து நிறுத்தப் போவதில்லை. கெட்டது நடந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு உணர்த்தி இனிமேல் நீ உன் வாழ்க்கையை கவனமாக வாழ்வதற்கு உண்டான வழிகாட்டியாக இந்த வராகியம்மா நான் இருந்து உனக்கு நல்லது செய்வேன்.